உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் அவருடைய பாடல்கள், அவருடைய வரிகள், அவைதான் நமக்கான அருட்பெரும் சோதியாக இருக்கிறது அப்படிங்கிறது நாம் உணர்ந்திருக்கிறோம். அதுபடி வாழ முற்படுகிறோம் என்பதே நமக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான மாற்றம். நம்ம விளம்பரங்கள்லாம் பார்ப்போம் தெரியுமா, சர்வரோக நிவாரணி அப்படின்னு. உடம்புல இருக்கிற எல்லா வலிக்கும் இந்த ஒரு மருந்து போதும் அப்படின்னு விளம்பரம் வரும். அப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட ஓடிவாங்க, நான் உங்களுக்கு தீர்த்து வைப்பேன் அப்படின்னு எல்லாம் விளம்பரம் வரும். ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் ஒரு தத்துவத்தை சொல்கிறார். அந்த தத்துவம், அந்த கருத்தியல் தான் உலகத்தில் இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உழன்று கொண்டிருக்கின்ற எல்லோருக்குமான ஒரு தீர்வு அப்படின்னு நம்முடைய வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறார். மிகச் சிறப்பாக இருக்கிறது அவர் சொல்கின்ற அந்த தத்துவம், அதை நம்மிடம் நிலைநிறுத்துகின்ற அந்த விதம். ஏன்னா எது ஒரு தத்துவத்தை சொன்னாலும் அதை நம் மனம் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் சொல்லும்போது தான் அது வெற்றி அடையும். அப்படின்னா அந்த அருட்பெரும் சோதி தத்துவம் என்பதும் வெற்றி அடைந்திருக்கிறது என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவர் நம் மனதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அப்படிங்கிற வகையில் எல்லா பிரச்சனைக்குமான ஒரு நிவாரணம் எது அப்படின்னா நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த பாடலில் சொல்கிறார். ஆச்சரியமாக இருக்குது. ஓ, இப்படி கூட இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் எல்லாம் புருவம் உயர்த்தது தெரியுது. ஆனால் இந்த மாதிரியான வாழ்க்கை முறை செய்தால் நிச்சயமாக அண்டை வீட்டாருடன் பிரச்சனை வராது, பக்கத்தில் இருப்பவருடன் பிரச்சனை வராது, நமக்கு தெரியாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை அன்பு செய்வோம், எல்லோரிடமும் அன்பு பாராட்டுவோம், இருக்கின்ற எல்லா உயிரிடமும் அன்பு பாராட்டுவோம் என்றால் அது ஒன்றுதானே உலகத்துக்கான நிவாரணியாகவும் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிவாரணத்தை தான் நம்முடைய வள்ளல் பெருமான் இதில் சொல்கிறாருன்னா, நம்முடைய வள்ளலின் பாடல், நம்முடைய வள்ளல் பெருமானின் பாடல் என்பது வெறும் ஆன்மீக பாடல் மட்டுமல்ல, உலக சகோதரத்துக்கான ஒரு குரலாகவும் நாம் இதை பார்க்க வேண்டும். எந்த வகையான நாடாக இருந்தாலும் இது ஒன்றுதான் தீர்வாக இருக்க முடியும் என்ற அந்த புரிதலோடு இந்த பாடலை அணுகலாம். சரியா? பாடலை பார்க்கலாம். நிலத்தே அடைந்த இடர் அனைத்தும் நிமிடத் தொழித்தே நிலை பெற்றேன், வலத்தே அழியா வலம் பெற்றேன், மணி மன்றேத்தும் வாழ்வடைந்தேன், குலத்தே சமய குழியிடத்தே விழுந்து இவ்வுலகம் குமையாதே, நலத்தே சுத்த சன்மார்க்கம் நாட்டா நின்றேன் நாட்டகத்தே. 6ஆம் திருமுறையில 5484வது பாடலாக இது இருக்கு. அதாவது எப்படியெல்லாம் இந்த பூமியில் அவர் குமைஞ்சு இருந்தார், அதற்கப்புறம் என்ன ஒன்று தீர்வாக அவருக்கு கிடைச்சது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிறார். சன்மார்க்கம் தான் எனக்கான தீர்வாக கிடைத்தது என்று சொல்கிறார். என்றால் சன்மார்க்கம் என்பது அன்பின் வழிநிலை தான். அது ஒன்றும் புதியதான ஒரு தத்துவம் அல்லது இது புரியாத ஒரு விஷயம், ராக்கெட் சயின்ஸ் அப்படியெல்லாம் இல்லை. அடிப்படை மனித வாழ்வின் அடிப்படை அரிச்சுவடியே இந்த சன்மார்க்கம்தான் என்பதை நமக்கு வள்ளல் பெருமான் சொல்கிறார். எப்படி அதை நிலைநிறுத்துகிறார்னு பாருங்களேன். நிலத்தே அடைந்த இடர் அனைத்தும், எல்லா வகையான இடர்களும், எல்லா வகையான துயரங்களும், எல்லா வகையான துன்பங்களும் என்ன ஆச்சான்? அடுத்த வரியில் சொல்கிறார் பாருங்க. நிமிடத்து ஒழித்தே நிலை பெற்றேன். ஒரு நிமிஷத்தில் சொடக்கு போட்ட மாதிரி, கண் சிமிட்டுற நேரத்தில் ஒழித்தே நிலை பெற்றேன் அப்படிங்கிறாரு. இந்த பூமியில் இருக்கிற அத்தனை இடரும் ஒரே நிமிஷத்தில் ஒழித்து நான் நிலை பெற்றேன் அப்படின்னா சந்தோஷம் என்கின்ற அந்த நிலை பெற்றேன் அப்படின்னு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறார். அப்போ நமக்கும் தோணுதில்ல, அடடா இந்த நிலை எனக்கும் வேணுமே, நமக்கு படுற துன்பங்கள், நாம் அனுபவிக்கிற துயரங்கள், இது எல்லாம் சொடக்கு போட்ட மாதிரி தீர்ந்து எனக்கும் அந்த சந்தோஷம் நிலை பெற வேண்டுமே, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறார். அப்போ வா என் கூட ட்ராவல் பண்ணு அப்படின்னு வள்ளல் பெருமான் கூட்டிகிட்டு போகிறார். இப்போ பாருங்கள், அடுத்த வரைக்கும் நம்மை அழைத்து செல்கிறார். அதில் என்ன சொல்கிறாருங்கிறத ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். வலத்தே அழியா வலம் பெற்றேன், மணிமன்றேத்தும் வாழ்வடைந்தேன், நிமிடத் தொழித்தே நிலை பெற்றேன்னு ஒரு முறை சொல்ற, ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாரு. அடுத்து வலத்தே வலம் பெற்றேன் அப்படிங்கிறாரு. அது அடுத்த நிலைக்கு போறாராம்.
அடுத்தது 3வது நிலையும் அடைந்திருக்கிறார். அது எந்த நிலைன்னு பாருங்க. மணிமன்றேத்தும் வாழ்வடைந்தேன். ஸோ நிலை பெற்றேன், வளம் பெற்றேன், மணிமன்றேத்தும் வாழ்வடைந்தேன் 3 நிலையை இந்த பூமியிலேயே அடைஞ்சிடறாருன்னா இதுதான் முக்தி நிலை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போவுமே எல்லாரும் என்ன சொன்னாங்க, காலம் காலமாக பல நூற்றாண்டா முக்திங்கிறது நம் இருப்புக்கு அப்புறம் வருவது, போகிற இடத்துக்கு புண்ணியம் தேடிக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லை, முக்தி என்பது இங்கே இருக்கும்போதே நிலை பெறுவது, இங்கே இருக்கும்போதே வளம் பெறுவது, இங்கே இருக்கும்போதே மணிமன்றேத்தும் வாழ்வடைவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் என்ன பண்ணணும்? அதுக்கு அப்படி இருக்கும்போதே முக்தி அடைவதுன்னா சாத்தியமா? அது சாஸ்வதமா? நமக்கு முடியுமா? அப்படின்னா முடியும் அப்படிங்கிறார். ஏன்னா அதை செய்து காட்டியவர் நம்முடைய வள்ளல் பெருமான் இல்லையா? அப்படின்னா செய்து ஒருத்தர் காட்டி இருக்கிறார் என்றால், நம் கண்முன் வாழ்ந்த ஒருவர் காட்டி இருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக ப்ரூவன் தானே, இல்லை? டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தேர்வு நிலை செய்து அது நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்போ மணிமன்றேத்தும் வாழ்வடைந்தேன் அப்படின்னா எப்படி அவர் அந்த வாழ்வை அடைந்தார் அப்படின்னு அடுத்த வரியில சொல்றார் பாருங்க. குலத்தே சமய குழியிடத்தே விழுந்து, எப்படி அவருக்கு அந்த முக்தி கிடைச்சுதான்? 2 விஷயங்கள்லேருந்து விலகினப்புறம் கிடைச்சதுங்கிறார். குலத்தே சமய குழியிடத்தே, இது என்னோட குலம், அதுதான் உயர்ந்த குலம், எங்களைத்தான் கடவுளுக்கு மிக பிடிக்கும், உங்களை எல்லாம் பிடிக்காது, நீங்கள்லாம் தாழ்ந்த குலம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாருக்கும் ஒரே உயிர் தான். எறும்புக்கும் ஒரு உயிர் தான், யானைக்கும் ஒரு உயிர் தான், ஆணுக்கும் ஒரு உயிர் தான், பெண்ணுக்கும் ஒரு உயிர் தான், குழந்தைக்கும் ஒரு உயிர் தான், மன்னனுக்கும் ஒரு உயிர் தான், வறிய நிலையில் இருப்பவர்க்கும் ஒரு உயிர் தான் என்னும்போது அந்த உயிர் என்பதை ஒரே ஒன்றாக படைத்திருப்பதிலேயே அந்த இறை பொருளின் சமத்துவம் தெரிகிறது. அதனால் குலத்திலிருந்து விடுபட்டு விட்டேன் அப்படின்னு முதல் குரலாக நம்முடைய வள்ளல் பெருமானின் சமத்துவ குரல் ஒலிக்கிறது. சரி, குலத்திலிருந்து விடுபட்டார், அப்புறம் அடுத்த விடுதலையை சொல்றாரு பாருங்க. குலத்தே சமய குழியிடத்தே விழுந்து இவ்வுலகம் குமையாதே. சமய குழியிடத்தே அப்படிங்கிற சமயம்ங்கிறது பெருமை தருவது, பீடு தருவது, உயரம் தருவது, அரியணை தருவது எதுவும் கிடையாது. சமயம்ங்கிறது ஒரு பாதாள குழி, பள்ளம். அதில் போய் ஒரு யானை விழுந்துடுச்சுன்னா எப்படி கஷ்டம் அந்த யானையை மேலே தூக்கிட்டு வர்றது. அப்படி மனிதர்களாகிய நாம் எல்லோரும் சமயம், மதம், மனமாச்சரியம் அப்படிங்கிற பள்ளத்தாக்கு குழிக்குள் விழுந்து கிடக்கிறோம் அப்படின்னு மிக அற்புதமாக ஆணித்தரமாக சொல்கிறார். எனவே அந்த 2 நிலையிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டிருக்கிறார் வள்ளல் பெருமான். குலம் என்கின்ற அந்த சழக்கு, சமயம் என்கின்ற அந்த பள்ளத்திலிருந்தும் தன்னை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறார். நினச்சி பாருங்களேன், நாமளே ஒரு 5 அடி பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டா யாராவது தூக்கி விடுங்க, யாராவது தூக்கி விடுங்கன்னு கை தூக்கி விட கூப்பாடு போடுவோம் இல்லையா? அப்படித்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் நம்மை கை தூக்கி விடுகிறார். சமயம்ங்கிற குழிக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கோம். எதை மறந்துட்டோம்? அன்புதான் சமயம், அன்பே சிவம் என்பதை மறந்து புறவேஷங்கள் என்கின்ற அந்த குழிக்குள்ளே போய் விழுந்துட்டோம். அதிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. குலத்தே சமய குழியிடத்தே விழுந்து இவ்வுலகம் குமையாதே, நலத்தே சுத்த சன்மார்க்கம் நாட்டா நின்றேன் நாட்டகத்தே. சன்மார்க்கம் என்பதே சுத்தமானது தான். அதில் சுத்த சன்மார்க்கம்னு மிக அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுக்குறாருன்னா, அந்த சுத்த சன்மார்க்கத்தில் எந்த விதமான கலப்படமும் கிடையாது, எந்த விதமான அழுக்கும் கிடையாது, எந்த விதமான தூசியும் கிடையாது, எந்த விதமான அழுக்காரும் கிடையாது, எந்த விதமான கரையும் கிடையாது. கரை நல்லதுன்னு நம்ம இப்போ சொல்ல பழகியிருக்கோம், ஆனால் இல்லை, கரையற்ற ஒன்று எது என்றால் அது அந்த கடலின் கரையாகவும் இருக்கலாம், அல்லது அழுக்கு என்கின்ற கரையாகவும் இருக்கலாம். இது இரண்டுமே இல்லாத ஒன்று தான் சுத்த சன்மார்க்கம். அந்த சுத்த சன்மார்க்கம் வந்ததனால் நாட்டகத்தே நான் மிக நல்லவனாக மாறியிருக்கிறேன், அன்பானவனாக மாறியிருக்கிறேன், சிவமாக மாறியிருக்கிறேன் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். சிவனாக மாறுவதை சொல்லவில்லை, சிவமாக மாறுவது. சிவமாக மாறுவது என்பது அன்பின் வயப்படுவது. அந்த அன்புதான் வாழ்க்கையாக மாறி நிற்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே சர்வரோக நிவாரணி, எல்லா இன்னல்களுக்கும் ஒற்றை நிவாரணி எது என்றால் சுத்த சன்மார்க்கம். அந்த சுத்த சன்மார்க்கம் எந்த பாதையில் கிடைக்கும்? அன்பின் பாதையில் மட்டுமே கிடைக்கும். அந்த அன்பின் பாதையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டியது வடலூர் என்கின்ற அந்த அருட்பெரும் சோதி. பயணிப்போம்.
அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.